மனோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவரும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு 17/7/2026 தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் செம்பரியாட்டு சந்தை நடக்கும். இன்னைக்கு சந்தையில் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு, எந்த மாதிரி ஆடுகள் ரகம் வந்திருக்கு, என்ன ரகத்தில் ஆடுகள் வந்திருக்கு, என்ன ரேட்டில் ஆடுகள் விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சந்தைக்கு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க சந்தைக்கு உள்ளே போகலாம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எட்டயபுரம் சந்தைங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 17/7/2026 வெள்ளிக்கிழமை எட்டயபுரம் செம்பரியாட்டு சந்தைங்க. வாங்க சந்தைக்கு உள்ள போகலாம். செம்பரி பொட்டாட்டு கிடாங்க, பெரிய கிடா வாங்கிட்டு போங்க அண்ணாச்சி. பாருங்க நல்ல ஒரு கிடா பெண்ண ஆடு பொட்டாடுங்க. பாருங்க இங்கே ஒரு மயிலம்பாடி வாங்கிட்டு போறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 2 பெரிய நல்ல அழகான கலரில் பாருங்க பொட்டாட்டு கிடா 2 கிடா அண்ணாச்சி கொண்டு வந்துருக்காரு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு நல்ல கிடாங்க, நல்ல கலரில் பொட்டாட்டு கிடாங்க. எட்டயபுரம் பொட்டாட்டு குட்டி வந்துருக்கு விற்பனைக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே புளியம்பூருங்க, புளியம்பூர் ஒரு கிடா 2 கிடா தாங்க, 2 கிடா கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் அன்னைச்சி இங்கே ஒரு மயிலம்பாடி வந்துருக்கு. இங்கே ஒரு பாருங்க 2 பொட்டாடு 2 கருத்த பொட்டு 3 பொட்டாடு இருக்குங்க. 2 கரும்பொட்டு இருக்கு, 3 பாருங்க இங்கே நிறைய வந்துருக்குங்க. நம்ம எட்டயபுரம் பொட்டு குட்டிங்க, எல்லாமே பொட்டு குட்டி தான், பொட்டாட்டு கிடா தான். எட்டயபுரம் சந்தைக்கு விற்பனைக்கு வந்த பொட்டாடு சொல்லலாம். செம்பரி கிடாங்க. இன்னைக்கு வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை எட்டயபுரம் ஆட்டு சந்தை சாயங்காலம் சந்தை. செம்பரியாட்டு சந்தைங்க வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மட்டும்தான் நடக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மயிலம்பாடி பெரிய கிடாங்க, ஒரு மயிலம்பாடி பெரிய கிடா இருக்குங்க விற்பனைக்கு வந்திருக்கு. அப்புறம் இங்கே வந்துட்டு எல்லாம் மயிலம்பாடிங்க. எட்டயபுரம் சந்தைக்கு மயிலம்பாடி நல்ல ஒரு நடுத்தரமான கிடா மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 கரும்பூருங்க குட்டி, வெள்ளாட்டு குட்டிங்க. 2 குட்டி அழகா கட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் இங்கேயும் பாருங்க இந்த தளத்துல தாங்க கொஞ்சம் தெற்கு வாசல்ல தான் செம்பரி கொஞ்சம் அதிகமா இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்க பொட்டாடு தான் வந்திருக்கு. இங்க பாருங்க இங்க ஒரு குரால் ஆடுங்க, ஒரு குட்டியோட இருக்குங்க ஆடு, குரால் ஆடு, போர் ஆடுங்க. குட்டி அதுவும் ஆடுதான், அதுவும் பொட்டாதான், பெண்மரி தாங்க. தம்பி வணக்கம் தம்பி, உங்க பேரு என்ன பேரு? மகேஷ். எங்க இருந்து வர்றீங்க? உசிலம்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. சந்தைக்கு ஒரு பெரிய செம்பரி கடா கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன ரகம் தம்பி தெரியுமா? எட்டயபுரம் பொட்டாட்டு கடா கொண்டு வந்திருக்கீங்க. பாருங்க சும்மா கம்பீரமா இருக்குங்க. 2 பக்கமும் அதோட கொம்பு ஒவ்வொரு அடி நிலத்துக்கு சும்மா ஜாமன் இருக்கு. இது எவ்வளவு சொல்றீங்க சந்தையில? 44,000 சொல்றீங்க. கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? 38,000 கேட்கறாங்க. பாருங்க சும்மா சூப்பரா அடிப்பொலியா இருக்குங்க, வேற லெவலா இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்த செம்பரி பொட்டாட்டு கடாலாம் பெரிய கேட்டாங்க பாருங்க, ஜம்மன் இருக்குங்க. இது எத்தனை பல்லு கேட்டா? 6 பல்லு கேட்டா பாருங்க, அருமையா இருங்க, சும்மா சூப்பரான கடா. இந்த கடா என்ன பயன்பாடுக்காக நம்ம வாங்கலாம்? மக்கள் வாங்குறவங்களா என்ன பயன்பாடுக்காக? சந்தைக்காகவும் மாப்பிள்ளை கடாவும் வரும்ல, குட்டிகளுக்காகவும். பாருங்க பெரிய கடாவா இருக்கு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்குங்க. என்ன மகேஷா? மகேஷ் தம்பி கொண்டு வந்துருக்காங்க, செம்மையா இருக்குண்ணே, அடி பொல்லியா. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த கடாலே டாப் கடா, பெரிய கடாங்க, எட்டயபுரம் பொட்டாட்டு கடாங்க, சும்மா சூப்பரா இருக்கு. இது நீங்க பிறகும்போது வாங்குனீங்களா? எங்க வாங்குனீங்க இந்த கடா? கடையில இருந்து எடுத்தீங்க. ஓ நீங்க அப்ப கடை வச்சிருக்கீங்க, நிறைய ஆடு வச்சிருக்கீங்க. அப்ப எவ்வளவு ஆடு வளர்ப்பீங்க? 200 செம்பரி தானா? எல்லாமே செம்பரி வளர்க்குறீங்க. அப்ப அந்த கடையில இருந்து ஒரு ஆடு கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு விற்பனைக்கு. வார வரீங்களா இல்ல இப்பதான் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம இங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் பெரிய கடா மாதிரிங்க. எட்டயபுரம் பொட்டாட்டு கடா பெரிய கடா இருக்கு. புது தட்டிங்க, புது தட்டியில மூங்கில் தட்டி புது தட்டியில அடைச்சு வச்சிருக்காங்க.
பாதுகாத்து வச்சிருக்காங்க. விற்பனைக்காக எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு விற்பனையாக கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய கடலாம் இருக்குங்க உள்ள பாருங்க. அதெல்லாம் பெரிய கடை. கொடியாட்டு குட்டிங்க. கரும்போர், பொலியம்போர், பரும்போர், சவளப்போர் இருக்குங்க. ஒரு 3 ஒரு செம்பரியும் 3 வெள்ளாடு இருக்குங்க. அதுல 3 கொடியாட்டு ரகம். அதுல 2 கரும்போர், ஒரு நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்து கொடியாட்டு கொடுக்குறீங்க. எல்லாமே சூப்பர் கலரா இருக்கு. இன்னைக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்காங்க. பாருங்க நம்ம புலிக்குறிச்சில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க நல்ல கலரான குட்டிகள். எல்லாமே கொடியாட்டு கலருங்க. கொடியாட்டு குட்டி தான். கெடா மாதிரி தாங்க. எங்க இருந்து வந்திருக்கு இந்த ஆடையெல்லாம்? ஆடு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு? இருக்குங்குடி பக்கத்துல. இருக்குங்குடி பக்கத்துல. எந்த ஊர்ல இருந்து? குண்டலகுத்தூர். அப்படி சொல்லுங்க. எல்லாம் என்ன எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்கீங்க மொத்தத்துல? 13 கொண்டு வந்தோம். 13 கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே ஆடு மரிதான பொன் மரிதானா? ஒரு 4 கடை இருக்கு. கடா மாதிரி 4 இருக்கு. பாருங்க எப்படி சொல்றீங்க? விலையெல்லாம் எப்படி இருக்கு? விலையெல்லாம் பரவாயில்ல. இல்ல ஒவ்வொரு ஆட்டை பொறுத்து இருக்கு. என்ன இது என்ன ரகம் கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாமே கடா குட்டிகள். கொடியாட்டு ரகம். கொடியாட்டு வர்க்கம். பாருங்க அதுல ஒரு கன்னி கடை, கன்னி ஆடு இருக்கு, சீனி ஆடு இருக்கு, கொடியாடு இருக்கு, குரால் ஆடு இருக்கு. குரால் ஆடு இருக்கு, கன்னி ஆடு இருக்கு, கொடியாட்டு இருக்கு. அப்ப எத்தனை? 13 ஆடு கொண்டு வந்தீங்க. 13 கொடி. எது இன்னைக்கு விற்பனை ஆயிடுச்சு? இன்னைக்கு விற்பனை சுமார் அப்படிங்கிறீங்க. நம்ம இன்னைக்கு எட்டியாபுரம் ஆட்டு சந்தை ஆடி மாதம் அப்படிதான் இருக்கு அப்படிங்களா? சரி. இன்னைக்கு எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு வெள்ளாடு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு விற்பனை சுமார் அப்படிங்கிற பாருங்க. இன்னைக்கு எது அந்த 13 குட்டியில எதுவும் விற்பனை ஆகல. 2 ஆயிருக்கு. 13 குட்டியில 13 ஆடுல 2 விற்பனை ஆயிருக்கு. பாருங்க நம்ம இருக்கங்குடி பக்கத்துல குண்டலகுத்தூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க 13 ஆடுகள். கொண்டு வந்து ஆடு பேர் சொல்லலையே. ஆட்டியா மாரிமுத்து ராஜா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம குண்டலகுத்தூர்ல இருந்து ஒரு 13 ஆடு கொண்டு வந்திருக்காரு. விதவிதமான ஆடு, அதாவது குரால் ஆடு, கன்னி ஆடு, கொடியாடு கொண்டு வந்திருக்காரு. ஒரு 13 ஆடுல 2 ஆடு விற்பனை ஆயிருக்கு. இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமார் தான் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு 4 கிடா மாதிரியும் ஒரு 9 பெண் மாதிரியும் நிற்கிங்க கையில. நம்ம எட்டியாபுரத்து ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வந்து ஆடுங்க இன்னைக்கு. சரி பெரிய கிடா கொண்டு வந்திருக்காங்க சந்தைக்கு. வந்த கிடால வெள்ளாட்டு கிடால பெரிய கிடாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. ரெட்டி தூளா. இது ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்குங்க. இது என்ன ரகனே? இது ரகம் என்ன ரகம்? கொடியாட்டுல கிராஸ் குட்டி. எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்களோ நீங்க? அருப்புக்கோட்டை தாண்டி. அண்ணன் அருப்புக்கோட்டை தாண்டி. அருப்புக்கோட்டையில இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் பார்த்திபனூர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அப்படி சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அருமையான கட்டாங்க. செம்மையா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு பெரிய கடா, டாப் கடாங்க கொண்டு வந்திருக்காரு. விலை எப்படி சொல்றீங்க? கேக்குறாங்களா? எதுவும் வேணும் என்ன விலை எதுவும் சொன்னீங்களா? கேக்குறாங்க கேள்வி எதுவும்? ஓ 2 ஜோடி 60,000 சொல்றீங்க. 55,000 சொல்றீங்க. கேள்வி கேக்குறாங்க. தம்பி வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? கணேஷ். எங்க இருந்து வரீங்க? அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சி. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க. செம்பு எல்லாமே கொடியாட்டு ரகம் தானே? எல்லாமே ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி. இதுல எத்தனை கடா மாதிரி இருக்கு? எல்லா கடை இல்ல எத்தனை கடா மாதிரி இருக்குல்ல? 30 மாதிரி இருக்கு. எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு 30 கடா மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. கொடியாட்டு ரகம். இதுல என்னென்ன கலர் இருக்குல்ல பாருங்க. எல்லாம் இருக்கு. பாருங்க இது எப்படி சொல்றீங்க? ரேட் எப்படி சொல்றீங்க? 22 ஜோடி. சரி 17 ரூபாய் கேக்குறாங்க. 18,000 கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. இது எத்தனை மாசம் இருக்கும்? 4.5 மாசம் குட்டி. இளங்குட்டி, பல் போடாத இளங்குட்டியா வைக்கீங்க. பாருங்க நம்ம கணேஷ் தம்பி புலிக்குறிச்சில இருந்து வந்துருக்காரு. அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சில இருந்து எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு இன்னைக்கு கொடியாட்டு ரகம் கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே கொடியாட்டு ரகங்க. ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி. ஆமா செம்மையா இருக்குங்க. பாருங்க நம்ம சந்தையில வேணுங்கிறவங்க இவரை நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவர் வச்சிருக்காரு. 45 85 85 68 19
சந்தில குட்டி சொல்லி வந்தா ஆ. 1000 ரூபா தண்ணி கொடுக்குறான். எட்டாபுரம் பொட்டாட்டு கிடாங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு 2 கடை கொண்டு வந்துருக்காங்க. விற்பனை ஆயிருச்சா அப்படின்னு தெரியல. பாருங்க அண்ணன் கருப்புசாமி கொண்டு வந்திருக்காங்க. கோவில்பட்டி கருப்புசாமி அங்க பாருங்க குட்டி நம்மளே பாக்கி பாருங்க. என்னமோ கொடுக்குற மாதிரி அது திங்கிற மாதிரி ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்கண்ணே? குட்டி 5 ரூபாயா? குட்டி கிடா மாதிரி பொட்டு குட்டி எட்டயபுரம் பொட்டு குட்டி. இது எத்தனை மாசம் இருக்குண்ணே? 2 மாசம் குட்டி. ஒரு குட்டி ஒரு 5 ரூபா கிரையன்னு சொல்றீங்க. 3 குட்டி தானா? அப்போ 3 தான் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. ஓ அப்ப எத்தனை கொண்டு வந்தீங்க? 10 கொண்டு வந்தீங்க. அப்ப 7 வித்துட்டீங்க. 7 வித்தாச்சு, 3 தான் கிடக்கு. ஒரு 3 குட்டியில ஒரு குட்டி 5 ரூபா சொல்றீங்க. எல்லாமே எட்டயபுரம் பொட்டு குட்டி கிடா மாதிரி தான். பாருங்க 1 மாசம் குட்டி அப்படிங்கிறாங்க. 1 மாசம் 2 மாசம் குட்டிங்கிறாங்க. அப்ப இது குலை கடிக்குமாண்ணே? அந்த மேய்துல அந்த மேய்தா அப்ப குலை குடிக்கும். பால்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் அவங்க பாருங்க அங்கன்னு கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயும் பொட்டாட்டு குட்டி கொண்டு வந்திருக்காரு. உள்ள மயிலம்பாடி இருக்கு. அண்ணன் வந்து ஒரு 10 கிராம் மாதிரி கொண்டு வந்தீங்க. என்ன 10 எத்தனை கொண்டு வந்தீங்க? 10 கொண்டு வந்தீங்க. 7 வித்துருச்சு. 3 தான் கிடக்கு. மயிலம்பாடிங்க இந்த இடத்துல எல்லா செம்பரி இருக்கேன் நிறைய இருந்திருக்கு. மயிலம்பாடி நிறைய இருந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒரு பொட்டாட்டு குட்டிலாம் நிறைய இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு அழகான செம்பரிங்க. பாருங்க வெள்ளை மர பொட்ட கடா பெரிய கிடாங்க. நம்ம செம்பரில் வெள்ளை மர கிடாங்க. செம்பரி கிடாங்க சும்மா சூப்பராக இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கொடியாட்டில் பாருங்க பெரிய கிடாங்க. கரும்போர் பெரிய கிடாங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு பெரிய கடை கொண்டு வந்திருக்காங்க. கரும்போர் கடால கொடியாட்டு ரகத்துல கரும்போர். இங்க பாருங்க இதுதான் அழகா இருக்குங்க. நம்ம செம்பரில கருத்த கலர்ல வெள்ளை மர பொட்டை கிடாங்க. செம்பரி கிடா கோவில்பட்டில இருந்துங்க. நம்ம பக்கத்தூர் கோவில்பட்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 16,500 ரூபா சொல்றாங்க. கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க.